ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்த நோட்ஸை எப்படி ஆன்சர் ரைட்டிங்கில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 மெயின்ஸ்க்கான பிஒய்க்யூ டாபிக் வைஸ் பிஒய்க்யூ கொஷின் பேங்க், அப்புறம் எத்திக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், அப்புறம் மேப் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டட் கோர்ஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட்க்கு டெலகிராம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். இப்போது தமிழ் சொசைட்டியில் ட்ராமான்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கான நோட்ஸ் தான் இது. ஓகேங்களா? அந்த டாப்பிக்கோட நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வெயிட் அ செகண்ட். இந்த ட்ராமா டாப்பிக்கில் நம்ம ஒரு கொஷினை ஆன்சர் பண்ண போகிறோம். எப்படி இந்த நோட்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை ஒரு ஆன்சராக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், தெருக்கூத்தை பற்றி ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தெருக்கூத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரூப் 1ல் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி ஒரு 15 மார்க்காக எழுத போகிறோம். நம்ம தெரிஞ்ச கண்டென்ட்டை, நம்மளோட நோட்ஸில் இருக்க கண்டென்ட்டை எப்படி மாற்றி ஆன்சராக எழுத போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பாருங்கள், இந்த ட்ராமா டாப்பிக்கில் நம்ம நிறையா சப்டாபிக்ஸ் இருக்குது. அதாவது பர்சனாலிட்டிஸு, ட்ராமா பர்சனாலிட்டிஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபோக் ஆர்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் இந்த தெருக்கூத்து. ஸோ நோட்ஸில் இந்த தெருக்கூத்து பற்றி நம்ம கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற லைக் புக்கில் இருக்க கண்டென்ட்டை நம்ம மாற்றி எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, அவங்க கேட்குறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தெருக்கூத்து. ஓகேங்களா? இப்போ நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது மல்டி ஆர்ட் பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன டைமில் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதி வச்சுருக்கோம். இதை ஆன்சராக மாற்றுறப்போ எப்படி எழுதலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதுதான் ஒரு டாப்பிக்கோட மெயின் நோட்ஸு. நீங்கள் ஒரு டைம் படித்ததுக்கப்புறம் ஒரு நோட் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்ஸோட நிற்க போகிறது கிடையாது. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 30 பேஜஸ் சைட்ஸ் பேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறப்போ இது என்னோடய செகண்ட் நோட்ஸ். ஓகேங்களா? செகண்ட் நோட்ஸில் இந்த 30 பேஜஸ் நோட்ஸ் எனக்கு ஒரு 4 பக்கத்துக்கு கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எது முக்கியமான பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நான் கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்து இது செகண்ட் நோட்ஸ். ஓகேங்களா? நோட் மேக்கிங்கில் ஒரு நோட்ஸோடு நிற்காது. இந்த மெயின் நோட்ஸ்லேருந்து அதை நான் படிப்பேன். அதை படித்து திரும்ப ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அதை திரும்ப திரும்ப நம்ம ஆஃப்டர் அ வீக் ரிவைஸ் பண்ணுறப்போ ஒரு கம்ப்ளீட் அதோட ஹோல் டீட்டெயில்ஸ், முக்கியமான விஷயங்கள் மட்டும் ஒரு ட்ராமா டாப்பிக்கான எல்லா கண்டென்ட்டுமே கம்பைல் பண்ணி ஒரு 4 ஷீட்க்கு நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ இந்த நோட்ஸ் தான் பார்ப்பேன். இதில் ஏதாவது கான்செப்ட்ஸ் ஏதாவது இது என்ன எழுதியிருக்கேங்கிறது புரியாதப்போ என்ன பண்ணுவேன்னா, மறுபடியும் போய் இந்த ஃபஸ்ட் நோட்ஸை பார்த்து மறுபடியும் அதோட டீட்டெயில்டு கண்டென்ட்டை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிப்பேன். இப்படி தான் நம்மளோட நோட் மேக்கிங் அப்படியே கண்டென்ஸ் ஆகிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்கள்ல, ஃபைனலாக எக்ஸாம் இப்போது நாளைக்கு தான் மெயின்ஸ்னால் அதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நோட்ஸ் எடுப்போம். அதில் என்ன பார்த்தோம்னா டோட்டலாகவே ஒரு 3-4 ஷீட்டில் டோட்டல் சிலபஸையுமே கவர் பண்ணி இன்னொரு நோட்ஸ் கம்பைல் பண்ணி எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இது என்னோட செகண்ட் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் நோட்ஸ் நான் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும், இதோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மு, எங்கே அதோட நேம் ஆரிஜின் எப்படி வந்தது, என்ன டைமிங்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, லொக்கேஷன், இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், என்னென்ன தீம்ஸ் இருக்கும், அதில் இருக்க முக்கியமான டெர்மினாலஜிஸு, அதை ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸு, அப்புறம் எந்தெந்த ரீஜன்ஸில் முக்கியமான இது தெருக்கூத்து பர்ஃபார்மன்ஸ் நடக்கும், இந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட் இந்த ஹோல் தெருக்கூத்து பற்றி இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். இதை எப்படி நான் ஒரு ஆன்சராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஆன்சராக எழுத போகிற கொஷின் வந்து இதுதான் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தெருக்கூத்து. இது வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்குறப்போ ஓகே 3 மார்க்ஸா, ஓகே 3 மார்க் ஃபார்மேட்டில் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஒன்று பார்க்குறப்பவே நம்மளுக்கு எக்ஸாம் எப்படி வரும்னு தெரியும். ஒரு 10 மார்க் 15 மார்க்காக தான் கேட்குறாங்க. ஒரு பிவைக்யூ ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்தாலே அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நல்லா படித்து வச்சுக்கணும். அது என்ன பேட்டர்னில் வேணாலும் கேட்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ நோட்ஸில் எடுத்திருக்கிறது வந்து அதோட டோட்டல் டீட்டெயில் ஃபீச்சர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த கண்டென்ட்டை தான் நம்ம சிக்னிஃபிகன்ஸாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு தனியாக படிக்கக்கூடாது. நம்ம எக்ஸாமில் போனதும் வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் தானே படிச்சிருக்கோம், சிக்னிஃபிகன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தெருக்கூத்து. இது நான் ஒரு 250 வேர்ட்ஸ் கொஷினாக எழுத போகிறேன். இப்போ எடுத்ததுமே தெருக்கூத்து எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு இன்ட்ரொடக்ஷனில் வந்து அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்பான வேலை வந்து அதோட கம்ப்ளீட் மீனிங்கை வந்து நீங்கள் கொடுத்துடணும். அந்த விதத்தில் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஆர்ட் ஃபார்மு. அதில் வந்து மியூசிக், டான்ஸ், ஸ்டோரி டெல்லிங், டயலாக் இதெல்லாம் வந்து கம்பைன் ஆகிருக்கும். அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மு. இதில் வந்து இது எல்லாமே கம்பைன் ஆகிருக்குன்னு இதை வந்து நான் டெஃபினேஷனாக இங்கே படித்த கண்டென்ட்டை இந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே கொஷினுக்கு போயிடணும். நம்ம வந்து அப்படியே நம்ம படித்த கண்டென்ட்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபீச்சர்ஸு என்ன பர்ஃபார்மன்ஸ், தீம்ஸுன்னு இப்படி எழுதக்கூடாது. இந்த கண்டென்ட்டையே கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்னிஃபிகன்ஸ், அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் டெவலப் ஆகும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த கொஷினில் வந்து பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ்னோன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணணும். எப்பயுமே சிக்னிஃபிகன்ஸு அதாவது இம்பார்ட்டன்ஸ், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே வந்து நீங்கள் என்னென்ன ஆங்கிள் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிள், ஜாகிரபிக்கல் ஆங்கிள், சோஷியல் ஆங்கிள், கல்ச்சுரல் ஆங்கிள், அதுக்கப்புறம் வேறு என்ன ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து என்வாயர்மெண்டல் ஆங்கிள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேறு எதையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இது எப்படி யூஸ் ஆகுங்கிறது நான் ஆன்சர் சொல்லி முடிச்சது சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சிக்னிஃபிகன்ஸுன்னு பார்த்தாலே உங்கள் மைண்டில் வந்து இந்த ஆங்கிள் தான் ஃபஸ்ட்டு தோணணும். நீங்கள் வந்து இதில் படித்தது என்ன படித்தோம் அப்படிங்கிறத வந்து தோணக்கூடாது. இது வந்து இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இதில் வந்து நீங்கள் என்னென்ன படித்தோம் இந்த கண்டென்ட்டில் அப்படிங்கிற யோசனையே வரக்கூடாது. உங்களுக்கு ஆங்கிள் மட்டும்தான் யோசனை வரணும். இந்த ஆங்கிள்குள்ளே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டென்ட் வந்து அந்தந்த இடத்துல வந்து ஃபிட்டின் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 டைம் ரிவைஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் படித்த கண்டென்ட்டை ஃப்ளூயண்ட்டாக வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா, அதனால் வந்து பேசிக் கண்டென்ட்டை படிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னையும் நீங்கள் வந்து பேட்டர்ன் ஃபார்மேஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம சிக்னிஃபிகன்ஸ்னோன்னு ஒரு பேட்டர்ன் பார்த்துக்கலாம். ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிள், கல்ச்சுரல் ஆங்கிள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ளேஸ் பண்ணுறோம். சிக்னிஃபிகன்ஸ்னு போட்டுட்டு ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, அதாவது என்னென்ன இதில் வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அதாவது எப்படின்னு சொல்லலாம், ரிலீஜியஸ். இது பாருங்கள், லொக்கேஷன் எழுதியிருக்கோம். அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபெஸ்டிவல்ஸ், ரிலீஜியஸ் செரிமோனிஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இல்லைங்களா. அதை வந்து நான் எப்படி இந்த பாயிண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறேன், அதாவது இந்த சிக்னிஃபிகன்ஸ்குள்ளே எப்படி ஃபிட்டின் பண்ணுறேங்கிறது பாருங்கள். ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ், அதாவது எங்கெங்கே ஸ்டேஜ் பண்ணுறாங்க, டெம்பிள் ஃபெஸ்டிவல், செரிமோனிஸ், எதுக்காக எப்பயுமே ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒரு சப் பாயிண்ட்டை, அதாவது ஒரு சப்ஹெட்டிங்குள்ளே சப் பாயிண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ தான் அந்த ஆன்சர், அந்த சிக்னிஃபிகன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் லொக்கேஷன் அங்கே பாருங்கள், லொக்கேஷன் எங்கெங்கே ஃபெஸ்டிவல்ஸ், ரிலீஜியஸ் செரிமோனிஸ்லலாம் வந்து இதை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதுனால எதுக்கு, டு ஹானர் டீட்டீஸ். ஓகேங்களா, கடவுளை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை ஜஸ்டிஃபை, இது நீங்கள் ஓனாகவே க்ரியேட் பண்ணலாம். இது வந்து த்ரூ மல்டிப்புள் ரைட்டிங்கில். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் தெருக்கூத்துக்கு மட்டும் எழுதுறீங்க, இதுவே வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோக் ஆர்ட்
பற்றி கேட்குறாங்கன்னு வைங்க, என்ன சொல்கிறது, நொண்டி நாடகம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லைங்களா, குறவஞ்சி இந்த மாதிரி நிறையா இருக்குங்களா. இப்போ நீங்கள் இந்த ஒரு ஆன்சருக்கு இப்போ ரிலீஜியஸ் இம்பார்ட்டன்ஸ்னு வந்து நீங்கள் இந்த ஆங்கிளில் எழுதியிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் எழுதுகிறப்போ இதே பாயிண்ட்டை நீங்கள் வந்து இம்பேக்டாக எழுதலாம். டு ஹானர் த காட்ஸ், டீட்டீஸ் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் இது பேர் தான் ஸ்கில்லு. நீங்கள் படித்த பாயிண்ட்டை கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்மளோட ஆங்கிளில் பாருங்கள். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிளில், ரிலீஜியஸ் ஆங்கிள், ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிளில் பாருங்கள். இங்கே நம்ம என்ன படித்தோம், தீம்ஸு, எப்பிக்ஸு, அவேர்னஸ்ஸு, ஃபோக் டெய்ல்ஸு, ரிஃபார்ம் ஸ்டோரிஸ், இதில் நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் தீம்ஸ் வந்து எப்பிக்ஸை பற்றி இருக்கும், அப்புறம் வந்து சங்கமேஜ் கிங்ஸை பற்றி இருக்குது. ஒரு சில இதில் நீங்கள் சப் பாயிண்ட்ஸ் எழுதுகிறப்போ மல்டிபிள் ஆங்கிளில் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஒரு பாயிண்ட் எழுதி அதுக்கு கீழே வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அதோட இம்பேக்ட் எழுதிடணும். இல்லைனா அந்த ஆங்கிள் எழுதலாம், இல்லைனா 2-3 எக்ஸாம்பிள்ஸை உள்ளே கோட் பண்ணலாம். அது மூலியமாகவே தானாக ஜஸ்டிஃபை ஆயிரும். அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் எழுதலாம். ஓகேங்களா. இன்னொன்று வந்து ஹெட்டிங்கே, இந்த சப்ஹெட்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஃபோவை வந்து சிக்னிஃபிகன்ஸை கொடுத்துரும். அதுக்கப்புறம் இம்பேக்டை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இந்த மாதிரி எழுத தான் வரும். நெக்ஸ்ட் ஆங்கிள் பாருங்கள், நம்ம இந்த தீம்ஸை படித்த தீமை வந்து நம்ம அப்படியே ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸுங்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த படித்த ஃபீச்சர்ஸே நம்ம இங்கே ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆங்கிள் பாருங்கள், கல்ச்சுரல் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ச்சுரல் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைஃப் ஸ்டைல், பிலீஃப், வேல்யூஸ் ஆஃப் த வேல்யூஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்போ தான் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிஃப்ளெக்ட்ஸ் த லைஃப் ஸ்டைல், பிலீவ்ஸ், வேல்யூஸ் ஆஃப் ரூரல் தமிழ் சொசைட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி பாண்டிங். ஓகேங்களா, அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பாருங்கள், கம்யூனிட்டி பாண்டிங்கில் நான் ஹெட்டிங் வந்து நீங்கள் தானாக அந்த சிக்னிஃபிகன்ஸ் படிக்கிறப்பவே ஒரு ஆங்கிள் வந்து ஜென்ரேட் பண்ணிடணும். அதுக்குள்ளே நீங்கள் படித்த கண்டென்ட்டை கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், கம்யூனிட்டி பாண்டிங்கில் எப்படிங்க படித்த கண்டென்ட்டை கொண்டு வரேன், களரி கட்டுதல். ஓகேங்களா. அப்படின்னா வந்து